ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பேசுகிறதுன்னு தெரியல. ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் ட்ரபிள். ஆனால் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், நிறையா விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணிடாதீங்க. அதாவது நம்ம தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நடைமுறைப்படுத்துங்கள், நம்பிக்கை தானாக வரும். அதாவது நம்பிக்கை ஃபஸ்ட் வராது நமக்கு. நம்ம எல்லோரும் சொல்லுவாங்க, யூனிவர்ஸ் நம்புங்க. யூனிவர்ஸுங்கிறது நம்ம முருகர் எடுத்துருக்கலாம். நான் முருகன் அப்படின்னு நினச்சிக்குவேன், கடவுளேன்னு சொல்லுவேன். நமக்கு எது விருப்பமோ, மதம், மொழி இதெல்லாம் கிடையாது. யூனிவர்ஸ், பிரபஞ்சம், நமக்கு மேலே ஒரு சக்தி. அந்த சக்தியை தான் நம்ம இப்போ நினைக்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் எந்த கடவுளாக வேணால் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது முதல்லலாம் நான் ரொம்ப கவலைப்படுவேன். எங்கேயாவது யார் லைஃப்லையாவது நடந்ததோ, இல்லை ஒரு சினிமாலேயே நடக்குதுன்னா உடனே நம்ம அப்ளை பண்ணி அழுகிறோம் இல்லையா, நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணி, அந்த மாதிரிலாம் நான் ரொம்ப பண்ணுவேன். அதனால மன அளவில் ரொம்ப கஷ்டப்படுவேன். அது நினச்சி கவலைப்பட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சுன்னா நமக்கு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ட்டு நிறையா கவலைப்படுறது உண்டு. ஆனால் இப்போ நிறையா கேள்விப்பட்டு, நிறையா படித்து தெரிஞ்சுக்கிட்டு, நிறையா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹோப்போனோபோனோ, அப்புறம் தேங்க்ஸ் சொல்கிறது, நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்கிறது, நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா இது சரியாயிடணும். இப்போ நைட் தூங்க போகும்போது சொல்லிட்டு படுக்கிறது, கடவுளே காலையில் நான் இதிலேருந்து ரிலீஃப் ஆகிருக்கணும், இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நமக்கு என்னவோ ரிலீஃப் ஆகணுன்றதை நம்ம சொல்வோன்னா அது நடக்குது. அதாவது நான் அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன் நிறையா டைம். இப்போல்லாம் நான் அப்படி தான். ரொம்ப கவலை வந்துச்சு, ஏதோ ஒரு விஷயத்த நினைக்கிறேன், ஒரு ஹெல்த் இஷ்யூ வருதுன்னா அதை நான் சொல்லுவேன், கடவுளே எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை சரி பண்ணி கொடுத்துருங்க. காலையில் எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே படுப்பேன். காலையில் அதே மாதிரி இருக்கும். நிறைய அனுபவங்கள் இந்த மாதிரி உணர்ந்திருக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் இதெல்லாம் செயல்படுத்துங்க. தேங்க்ஸ் சொல்லுங்கள், மன்னிப்பு கேளுங்க, சாரி சொல்லுங்கள். இந்த மாதிரி போனோம்ல சொல்லியிருக்காங்க இல்லையா, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இது அப்பப்போ உங்களுக்கு எங்கெங்கே அப்ளை பண்ணணுமோ, திடீர்னு உங்களுக்கு ஹாப்பியாக ஒரு விஷயம் நடக்குதா, உடனே தேங்க்யூ சொல்லுங்கள். கடவுளே ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு இப்படி கொடுத்துருக்கீங்க. ஏதோ ஒன்று தப்பு பண்ணாமல் உங்களுக்கு தோணுதா, உடனே கடவுளே சாரி, நான் இந்த மாதிரி அவங்கள சொல்லிட்டேன், இந்த மாதிரி அவங்ககிட்ட பேசிட்டேன், அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க, சாரி சாரி சாரின்னு கேட்டுக்கோங்க. அது அந்த நேரமே அதுக்குரிய விளைவுகள் சரியாயிடும். அந்த மாதிரி நீங்கள் அன்பு செலுத்துகிறவங்களுக்கு அன்பு செலுத்துங்க. நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் சொன்னேன், நம்பிக்கை முதல்ல வராது. எனக்கு வரலை. எல்லோரும் சொல்லுவாங்க இது சரியாகும், இது நினச்சிட்டு இருந்தால் சரியாகும். எனக்கும் இதிலலாம் நம்பிக்கை கிடையாது. ஆனால் இப்போ வேறு வழி இல்லை. நம்ம யார்கிட்ட போய் சொல்ல முடியாது. நம்ம சொல்லி தான் ஆகணும், சொல்லி தான் பார்ப்போமே அப்படின்னு ஒவ்வொரு டைம் சொல்லி பார்க்கும்போது அந்தந்த விஷயங்கள் எனக்கு நல்லா கை கொடுக்குது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது நான் பல நாள் அப்ளை பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன். இது நல்ல விஷயம் தானே. நம்ம போய் காசு கொடுத்து எதையும் வாங்க போகிறதில்ல. இதனால் பின்விளைவுகள் எதுவும் நம்ம நெகட்டிவிட்டியாக யோசிக்க போகிறதில்ல. பாசிட்டிவிட்டி, எல்லாத்துலேயுமே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும். நல்லது, அன்பு இருக்கணும். அன்போடு நல்ல விஷயங்களுக்காக நம்ம நினைக்கிற எல்லா விஷயமும் நல்லதாகவே நடக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ. நடைமுறைப்படுத்துங்கள், நம்பிக்கை தானாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சாரீஸ், குர்த்திஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ், மென்ஸ் வேர்ஸ், கிட்ஸ் வேர்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். நைட்டிஸ், ஹேண்ட் ஸ்டாக்கும் இருக்குது. வேணும்னா நான் கலெக்ஷன்ஸ் அனுப்பி ஆர்டர் பண்ணியும் தருவேன். நம்ம சேனலோட அபவுட்டில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸை நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நீங்கள் 100% ட்ரஸ்டட் தான். நம்பிக்கையாக நீங்கள் ஆர்டர் போடலாம். குவாலிட்டியாக இருக்கும். ரொம்ப வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். சரி, உங்களுக்கு